கடலூரில் தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட அரசு மாநகர பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை வைத்து இப்போ பேருந்துகள் அங்க இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் காரணமாக. ஆனா விபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல் இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் இது குறித்து அந்த பகுதி மக்கள்? போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அரசு நாங்கள் 100% பேருந்தை இயக்கிவிட்டோம் என்று தெரிவித்துவிட்டு இன்று 30% தொழிலாளருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 30% தொழிலாளர் வரவில்லை என்று அரசே ஏற்றுக்கொள்கிறது. முதல் இரண்டாவதாக அனைத்து பேருந்துகளும் இயக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு தற்காலிக ஓட்டுநரை வைத்துதான் இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக தற்போது பல்வேறு விதமான சம்பவங்கள் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. குறிப்பாக நேற்று விருத்தாச்சலத்தில் ஒரு தற்காலிக ஓட்டுநர் ஏற்படுத்திய விபத்து பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் இன்று ஒரு தற்காலிக ஓட்டுநர் கடலூரில் விபத்தை ஏற்படுத்துகிறார். அரசு அனைத்து தொழிலாளர்களும் வேலைக்கு வருகிறார்கள், நாங்கள் அனைத்து பேருந்துகளும் இயக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு தற்காலிக ஓட்டுநரை வைத்து இயக்கப்படுவதால் தொடர்ந்து விபத்து என்பது ஏற்படுகிறது. தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வேலைக்கு வராத போது எப்படி அனைத்து பேருந்துகளும் இயக்க முடியும்? நாங்கள் வேலைக்கு சென்றால்தான் அனைத்து பேருந்தும் இயக்கப்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கும் பெரும்பாலான பேருந்துகள் 15 ஆண்டுகள் முடிந்த பேருந்துகள், அது எங்களால் மட்டுமே இயக்க முடியும், தற்காலிக ஓட்டுநரால் இயக்க முடியாது. அப்படி இயக்கினால் நிச்சயமாக விபத்து ஏற்படும் என்று நேற்றே எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து தற்காலிக ஓட்டுநர் வைத்த காரணத்தால் இன்று தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகிறது. இன்று இரண்டாவது நாளாக ஒரு தார்மீக அடிப்படையில் முற்றுகை போராட்டம் என்று அரசு பணிமனை முன்பாக நடந்தது. அந்த பணிமனை போதும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைத்தால், எங்கள் கோரிக்கை ஏதேனும் ஒன்றாவது நிறைவேற்றுங்கள், பிறகு மற்ற கோரிக்கைகளை படிப்படியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரசு பிடிவாதமாக இருந்தால் எங்கள் போராட்டமும் பிடிவாகத்தான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்வார்கள். அதுபோல்தான் கடந்த ஆட்சியில் வெளியே நின்று போராடிய தோமுசா இப்போது உள்ளே நின்று பேருந்துகளை இயக்குகிறது. கடந்த முறை அதிமுக பேருந்துகளை இயக்கினார்கள், அவர்கள் தற்போது போராட்டத்தில் வந்தார்கள். இதுதான் மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்வார்கள். அப்படிதான் தொழிலாளர் போராட்டம் என்பது தொடர்கிறது. ஆனால் அவர்கள் கோரிக்கை மற்றும் நிறைவேற்றப்படவில்லை. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக தொழிற்சங்க நிர்வாகி பாஸ்கர் இருக்கலாம். அவரை கேட்கலாம். ஐயா, இந்த தற்காலிக ஓட்டுனால் ஏற்படும் விபத்துகள் என்ன காரணம்? பேருந்துகள் நல்ல நிலைமையில இருக்கா? தற்காலிக பொறுத்தளவு நம்ம சொல்றோம், வண்டியை பொறுத்தளவு 5 வருஷத்துக்கு மேல வண்டி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நிலைமை என்னன்னா, டெக்னிக்கல் வேலை செய்ய, தொழில்நுட்ப வேலை செய்ய டெக்னிக்கல் தொழிலாளி ஒரு ஆள் கூட உள்ள வேலை செய்யல. அவங்க எல்லாமே இன்னைக்கு வேலை கலந்துட்டு இருக்காங்க. அதனால வண்டியோட பராமரிப்பு என்பதே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே வண்டி மோசமா இருக்கு. இந்த நிலைமையில பராமரிப்பே இல்லாத ஒரு வண்டியை வெளியே அனுப்புறது என்பது பொதுமக்களுடைய உயிருக்கு விலை பேசுற மாதிரி தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இது ஏத்துக்கிற விஷயம் கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தொழில்நுட்ப ஊழியர் ஒருத்தர் கூட வேலை செய்யல உள்ள. அப்படி வேலை செய்யாத அந்த வண்டியை மறுபடியும் போகுதுன்னா அது கண்டிப்பா விபத்து ஏற்படும். இந்த நிலைமையில அந்த தற்காலிகமா வண்டியை ஓட்ட தெரியாத ஆளுங்க அவங்கள ஓட்டிக்கிட்டு 4-5 ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. பாத்தீங்கன்னா இதுவரை இப்பயாவது அவங்க நிறுத்தணும், அவங்க வண்டி ஓடுறது இப்பயாவது அவங்க நிறுத்தணும். இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு உயிர் சேதமான விபத்தை ஏற்படுத்து என்பதை நாங்க திரும்ப திரும்ப இந்த அரசுக்கு சொல்றோம். ஆனா ஒண்ணுமே இல்லை. நாங்க என்ன சொல்றோம், 2 கோரிக்கை கூட்டு பேசுங்க நம்ம சொல்றோம். அரை மண்டா இப்படி இருக்கிறது சரியில்லை. அதே மாதிரி இந்த அரசு சொல்றது 30% பேருக்கு மெமோ கொடுத்துறாங்க. மெமோ ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க. பாத்தீங்கன்னா அப்படி தகவல் நாங்க பாக்குறோம். ஆனா 1000 பேர் வேலை செஞ்சா அந்த 1000 பேர் வேலை செய்யற பணி மேல 500 பேர் தான் டெப்போ உள்ள வருவான். அடுத்த நாள் 500 பேர் வருவான். அப்படிதான் தொழிலாளி 1000 பேருமே ஒரே நாள் வேலை செய்ய மாட்டான். பார்த்தா அந்த 50%, 30% அரசை ஏத்துக்குது. அப்படின்னா 20% என்பதுதான் வண்டி ஓடுது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கணக்கு தான் அப்படிதான். எங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா நான் வண்டிக்கு வந்தா இன்னைக்கு வருவோம், நாளைக்கு வருவோம். 2 இது இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆள் வந்தா நாளைக்கு ஒரு ஆள் வரும். அப்படிதான் வருவோம். பாத்தீங்கன்னா அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு கரெக்டா கணக்கு என்பது கணக்கு சரியா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 50%, 30% மெமோ கொடுக்குறேன். இன்னொரு அதுலயும் ஆளை பார்த்து கொடுக்குறீங்க. பாத்தீங்களா 90% ஆள் வரல. யாரோ ஆள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெமோ தயார் பண்றாங்க. ஆனா இந்த போக்கு என்பது கொஞ்சம் கூட சரியில்லை. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு பொய்யான ஒரு தகவலை மக்களுக்கு இப்படி பரப்புறது சரியில்லை. மக்கள் வெறுத்துருவாங்க. நம்ம சொல்ற விஷயத்துல பண்டிகை வருது. அதனால நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களை கூட்டு பேசுங்க, மக்களுக்கு சேவை செய்யறதுதான் எங்களுடைய வேலை, எங்களுடைய பிரச்சனை தீருங்க, குறைஞ்சபட்ச கோரிக்கையாவது அமுல்படுத்துங்க என்பதுதான் நான் இந்த அரசு கிட்ட ரொம்ப மன்றாடி நாங்க கேட்டுக்கிறோம். தொடர்ந்து வேலை தொடர்ந்து நான் வண்டி ஓடுறது என்பது முதலமைச்சர் கையில் தான் இருக்கு. இனிமே போக்குவரத்து அமைச்சர் நம்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவருக்கு போக்குவரத்து அமைச்சர் தான் இன்னும் சொல்ல விரும்பல. அதனால முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்கணும் என்பதான் நாங்கள் விரும்புறோம். குறிப்பாக நேற்றை பொறுத்த வரைக்கும் நகர பேருந்துகள் பெரும்பாலும் இயக்கப்படாமல் நெடுதூர பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பேருந்துகள் அனைத்துமே இயக்கப்படுகிறது. வெகு தூர பேருந்துகள் இயக்கப்படுவது நீங்க நேரடியாக பார்க்கலாம்.
அனைத்துமே இங்கே நிற்கும் காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் மாணவர்கள் தற்போது பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தனியார் பேருந்தில் காசு கொடுத்து வரும் நிலை தான் தற்போது கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நிலையாக உள்ளது. தொடர்ந்து இதுபோல் செய்தால் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள். பாதிப்பு என்பது தொடங்கிவிட்டது. போராட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தொடர்ந்தும் அரசு இதுவரைக்கும் செவி சாய்க்காத காரணத்தினால் அடுத்தடுத்த போராட்டங்கள் தொடர்கிறது. இந்த போராட்டம் தொடர்ந்தால் நிச்சயமாக பொங்கல் சமயத்தில் பல பகுதியிலிருந்து வீடு திரும்ப முடியாத நிலைக்கு தள்ளப்படும். எனவே இந்த பொங்கல் பரிசாக தொழிலாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். குறைந்தபட்சம் முதலமைச்சர் தொழிலாளர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்று தொழிலாளருடன் நாம் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக ஸ்ரீதர், மக்களுடைய பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள், தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை வைத்து என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 2 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.